தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார் என்ற காரியங்களை பற்றி அநேக நேரத்திலே சந்தேகங்களும் உண்டு, சில குழப்பமான கருத்துகளும் உண்டு. தேவன் மனிதனை படைத்த பொழுது ஒரு இயந்திரத்தை போல படைக்கவில்லை. சுயாதீனமுள்ளவனாக அவனை படைத்தார். அவன் விரும்பினதை செய்ய அவனுக்கு உரிமை கொடுத்து அவனை படைத்தார். கீழ்ப்படியவும் அவனுக்கு உரிமை உண்டு, கீழ்ப்படியாமல் போகவும் அவனுக்கு உரிமை உண்டு. அப்படிதான் அவனை படைத்தான். அவன் விரும்பினதை தெரிந்தெடுத்து அவனை செய்யலாம். அப்படி அவர் படைத்த பொழுது அதே வேளையிலே அப்படி அவனை அவர் படைத்திருந்தோம், அதே வேளையிலே தன்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனிடத்தை எதிர்பார்த்ததையும் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். அவன் பாவம் செய்த பின்பு தேவன் அவனுடைய சித்தத்திற்குள்ளே நுழையவில்லை. அவனை படைத்த பொழுதும் சுயசித்தம் உள்ளவனாக அவனை படைத்தார். சுயசித்தம்னா புரியுதில்ல, மனிதன் தன் விருப்பத்தின்படி அவனால் நடக்க முடியும். தேவனுடைய விருப்பம் வேறாக இருந்தாலும் கூட தான் விரும்பினதை அவனால் செய்ய முடியும். பாவம் செய்த பின்பு கூட தேவன் அவனுடைய சுயாதீனத்திலே, உரிமையிலே தேவன் நுழையவில்லை, பிரவேசிக்கவில்லை. தேவன் அவனுக்கு அப்பொழுதும் சுயசித்தத்தை கொடுத்தவராக இருக்கிறார். இரண்டு விதமான ஒரு கருத்துக்கள் உண்டு. ஒன்று, பாவத்திலே மரித்து போன மனிதன் செயல்பட முடியாது என்று சொல்லுகிற ஒரு கருத்து. அதாவது பாவத்திலே மரித்து போனோம், நம்ம எல்லாரும் பாவத்திலே மரித்தவர்கள் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லும். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை. எப்பொழுது நடைபெற்றது என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் என்ன பண்ணினார்கள்? மரித்தார். சரீரத்திலே அவர்கள் மரிக்கவில்லை, ஆனால் தங்கள் ஆத்துமாவிலே அவர்கள் மரித்தார். மரணம்னா என்னன்றது புரிஞ்சுக்கணும், சரியா? அநேகருக்கு தெரியும், ஆனால் ஒரு சிலருக்கு ஆக நான் அதை விலைக்குத்தான் ஆக வேண்டும். இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரியுமானால் அதை மரணம் என்று சொல்கிறோம். பிரிவினை தான் மரணம். இப்ப ஆவிக்குரிய மரணம் என்று சொன்னால் தெய்வத்தை விட்டு மனிதன் பிரிக்கப்படுவதுதான். இப்ப என்றைக்கு பாவம் மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையிலே வந்ததோ அப்பொழுது மனிதன் தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். அதை தான் தேவன் சொல்கிறார். அதனால்தான் அதுக்கு முன் பாவம் செய்த பின்பு ஆதாம் ஏவாளாலே தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ண முடியலை, நிற்க முடியவில்லை, ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அதற்கப்புறம் ஆண்டவர் அவர்களை தோட்டத்துக்குள்ளே வைக்காமல் அவர்களை வெளியே அனுப்புகிறார். அதன் பின்பதாக தேவனை மனிதன் பார்த்ததே கிடையாது, பிரிவினை. இன்னொரு மரணத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, நித்திய மரணம் என்று சொல்லி, இரண்டாம் மரணம் என்று சொல்லி. முதல் மரணம் ஏதேன் தோட்டத்தில் நடைபெற்றது. இரண்டாவது மரணத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகளுக்கு இரண்டாவது மரணம் கிடையாது என்றும் வேதம் சொல்லுகிறது. இப்ப இரண்டாவது மரணம் எது என்று சொன்னால், தெய்வனை விட்டு மனிதன் நிரந்தரமாய் பிரிக்கப்படுவதுதான் இரண்டாம் மரணம். அதாவது இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்து மரிக்கும் பொழுது பாவம் மன்னிக்கப்படாமல் மரித்து விடுவானால் அவன் நித்திய காலமாய் தெய்வத்தை விட்டு பிரிக்கப்பட போகிறான், நரகத்திலே தள்ளப்பட போகிறான். அதன் பின்பதாக அவன் தெய்வனோடு கூட இணைய வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யாரோடு கூட இணைக்கப்பட முடியும்? தெய்வனோடு கூட இணைக்கப்பட முடியும். அவர் மத்தியஸ்தராக வந்திருக்கிறார் சொல்லி வேதம் சொல்கிறார். அதான் நானே வழி என்று சொல்கிறார். என்னாலே எல்லாவனும் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது என்று சொல்கிறார். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் வழியாக இருக்கிறார், பிதாவினிடத்திலே மனிதன் போய் சேரும் வழியாக இருக்கிறார். அது இந்த பூமியிலே மனிதன் வாழும் பொழுது நடைபெறாவிட்டால் மரித்த பின்பு ஒரு காலம் அவன் தேவனிடத்திலே வந்து சேரவே முடியாது, நிரந்தரமாய் பிரிக்கப்பட போகிறான். அதுதான் நித்திய மரணம், இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இப்ப இன்றைக்கு அவிசுவாசியாய் இருக்கிற மனிதன், இனிமே ஆண்டவரை அறிந்து கொள்ளாத மனிதன் பாவத்திலே மரித்த நிலைமையிலே இருக்கிறான் தான் வேதம் சொல்லுகிறது. அதை நாம் முழுமையாக நம்புகிறோம். சிலர் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், மரித்த ஒரு மனிதன்
தேவனண்டையிலே அவனாலே வர முடியாது என்று சொல்லுகிறார். சரியா? அதாவது மரித்த மனிதன் தான் விரும்பி ஒரு தீர்மானத்தை அவனால் எடுக்க முடியாது சொல்கிறார்கள். குழப்பிக்கொள்ள வேண்டாம், அதை அப்படியே மனசில் வச்சுக்கோ. இது முதல் காரியம். இரண்டாவது காரியத்தை சிலர் சொல்லுகிறார்கள், இரண்டாவது கருத்தை சிலர் சொல்லுகிறார்கள். மனித வாழ்விலே தேவன் மனிதனுக்கு உரிமையை கொடுத்து விட்டார். அவன் வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லா காரியத்திற்கும் அவன் மட்டுமே பொறுப்பாக இருக்கிறான், தேவன் அல்ல பொறுப்பு என்று சொல்லி. மறுபடியும் சொல்லுகிறேன், ரெண்டு குறிப்புகள். முதல் குறிப்பு என்ன சொன்னா, மரித்து போன மனிதன் தேவனண்டையிலே அவனாலே வரவே முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார் சொன்னா, தேவன் ஒருவனை தெரிந்து கொள்கிறதுனாலே அவன் வருகிறான் என்று சொல்கிறான். அதுவும் நாம் நம்புகிறோம், இதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். பின்னதாக சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். மரித்து போன மனிதன், அதாவது இப்ப செத்து போய் ஒருவன் இருப்பானால் அவனால் எழுந்து ஏதாவது செய்ய முடியுமா? ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது 100க்கு 100 உண்மை. அவன் வாழ்க்கையிலே தேவன் எப்படி செயல்படுகிறார், அதான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். ஆனா சிலர் சொல்லுகிறார்கள், தேவன் மனிதனுக்கு எதை கொடுத்துட்டாரு? சுயாதீனத்தை கொடுத்துட்டாரு. இனிமேல் அவன் வாழ்க்கையிலே அவன் செய்கிற எல்லா காரியத்துக்கும் அவன்தான் பொறுப்பு, தேவன் அல்ல பொறுப்புன்னு சொல்ற. ஆனா இதற்கு இரண்டுக்கும் இடையிலே இன்னொன்று இருக்கிறது. தேவன் எப்படி செயல்படுகிறார், இன்றைக்கு மரித்து போன இந்த உலகத்தோடு கூட தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதுதான் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இரண்டு கருத்துக்களுமே ஒரு வகையிலே உண்மைதான், ஆனால் அது முழுமை அல்ல. சரியா? மனிதனுக்கு பொறுப்பு உண்டான்னு சொன்னா அவன் பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னால் தேவன் அவனை அப்படிதான் படைத்திருக்கிறான். அதே வேளையில் அவன் மரித்து போனவனாய் இருக்கிறானே, அவனால் எப்படி செயல்பட முடியும் என்று சொன்னால் மரித்து போன மனிதனால ஒன்றும் செய்யவே முடியாது. அதுவும் உண்மைதான். இந்த ரெண்டுக்கு இடையிலே தான் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை இன்றைக்கு அழகாய் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் விசுவாசியாய் இருந்தாலுமே பலவீனர்களாய் இருக்கிறோம். ஆனா அதே வேளையிலே தேவன் நம்மை எப்படி அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக வழி நடத்துகிறார் என்பதை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் நாம் படித்த பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவர் என்று சொல்லி ஒரு வார்த்தை படித்தோம். எபிரேயர் 12வது அதிகாரம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறவர் அவரை நோக்கி ஓடக்கடவும் சொல்கிறார். இப்ப விசுவாசத்தை துவக்குகிறவர், எல்லா காரியத்தையும் ஆரம்பிப்பவர் நம்முடைய ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இனிஷியேட் பண்றவங்க. சரியா? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே யார் முதல்ல ஓடி வந்தது? அவர் தான் ஓடி வந்தார். ஆதாமும் ஏவாள் ஆண்டுகிட்ட ஓடி போகல. ஆண்டவரே நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், ஆண்டவரே என்ன சரின்னு தெரியல ஆண்டவரே சொல்லி ஓடல. ஆனா அவர் தான் ஓடி வருகிறார். அப்ப இந்த இனிஷியேட் பண்ணுகிறது எப்பயுமே அவர் தான், ஆரம்பிப்பவர் அவர் தான். சரியா? செத்து போன மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எழுப்புகிறார். தனித்தாகுமி எழுந்து, சிறுபெண்ணே எழுந்து. அவள் செத்து போயிருக்கிறார். அவள் காது கேட்காது, கண்ணு தெரியாது, உணர்வுகள் கிடையாது, செத்து போனவள். ஆனால் அவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சிறுபெண்ணே எழுந்துரு என்று சொல்கிறார். அவள் எழும்பினான். அவளுக்கு எப்படி கேட்டதுன்னு சொன்னா அங்கதான் தெய்வனுடைய செயல் வருகிறது. செத்து போன கை, சூம்பி போன கையை ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம்? மார்க் 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. மார்க் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்போமானால், 3வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். மார்க்கு 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவளை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடிதனத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று.
அதான் கை நீட்ட முடியாதான் அவங்க பிரச்சனை. சரியா? அவன் சூம்பி போன கை, அந்த கை ஒன்றுமே செயல்படவே செயல்படும். அது ஒன்றுமே இல்லாத போல ஒருவேளை ஆடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆடு சொல்கிறான் நீட்டு என்று சொல்கிறான். அவன் நீட்டுனா சுகமாச்சுச்சா ஆண்டு சுகப்படுத்தினாரா? ரெண்டுமே சேர்ந்து நடைபெறுகிறதை நான் பார்க்க முடியும். நீட்டுன்னொடனே அவன் நீட்டை என்ன பண்ணியிருப்பான்? முயற்சி எடுத்திருப்பான். ஆண்டவர் அவனை நீட்டை வைத்து விட்டார். இந்த ரெண்டுமே சேர்ந்து செயல்படுகிறதை பார்க்க. அவன் ஆண்டரை பார்த்து என்ன சொல்லி இருக்கலாம் என்று சொன்னால், அதுதான் என்னால் செய்ய முடியாத போய் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அது ரொம்ப அற்புதமாய் அது நடைபெறுகிறதை பார்க்கிறோம். சரியா? செத்துப்போன அந்த பிள்ளையை பார் சொல்கிறார், எழுந்திரு சிறு பெண்ணே என்று சொல்கிறாள். அவள் எழுந்தாள். அது அங்கே நடைபெறுகிறது. அதே போலதான் செத்துப்போன கையை பார் சொல்கிறார், நீட்டுன்னு சொல்கிறார். மனுஷனிடத்தில் அவன் நீட்டினான், சுகமடைந்தான். 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்த மனிதன், யோவான் 5வது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்த மனுஷனிடத்தில் ஆண்டவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவரே, என்னை கொண்டு போய் குளத்தில் விடுறதுக்கு யாருமே கிடையாது என்று சொல்லி அவனுடைய ஆதங்கத்தை அங்கே சொல்லுகிறான். அப்பொழுது அந்த மனுஷனை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். 8வது வசனம், யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அதை தான் அவனால் 38 வருஷமாய் செய்ய முடியவில்லை. அவனை என்ன முயற்சி எடுத்தான் நமக்கு சொல்லப்படல. அந்த இடத்துல எந்த பிக்சர் அந்த இடத்துல இல்லை. ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுகிறான்? எந்த வார்த்தையும் சொல்லாமல் எழுந்திருக்க அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? முயற்சி எடுத்திருக்கலாம். எழும்ப பெலனை தேவன் கொடுக்கிறார். இந்த ரெண்டுமே சேர்ந்து நடைபெறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அதான் அற்புதமான ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்தில் யோவானும் பேதுரும் அங்கே ஆண்டவருடைய நாமத்தில் ஒரு மனுஷனை சுகப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இவ்வளோ பெரிய காரியம். தூக்கி விட்டதில் வந்துச்சா? தூக்கி விட்டது பேதுருடைய விசுவாசம், எழும்பினது அந்த மனுஷனுடைய விசுவாசம், பலப்படுத்தினது தேவனுடைய வல்லமை. எல்லாம் சேர்ந்து செயல்படுகிறதை எங்கே நாம் பார்க்கிறோம். அவர் ஆரம்பிக்கிறவர் அவர்தான். விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர். அதன் பின்பதாக மனிதன் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும். மனிதன் அங்கே செயல்பட வேண்டும். மனிதன் செயல்படும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை விளங்குகிறதா இருக்கிறது. ஆண்டு சொல்கிறா, மரியாளிடத்திலே மார்த்தா இடத்தில் சொல்கிறா, விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் செயல்படுவார் என்று சொன்னால், நான் முழங்காலில் நின்று கொண்டு தேவன் செயல்படுவார் என்று சொல்லிக்கொண்டே இருப்போமானால் இல்லை. தேவன் செய்ய சொல்லுகிறதை நான் விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணி ஆகணும்? செய்ய வேண்டும், செய்ய ஆரம்பிக்க வேண்டும், செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். எரேமியா சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், பேச எனக்கு தெரியாது சொன்ன பொழுது, அப்படி சொல்லாத, நான் வாயில் உன் வார்த்தைகளை வைப்பேன், நீ போய் பேச என்று சொல்லுகிறான். மோசே சொல்லுகிறான், நான் திக்கு நாவும் மந்த நாவும் திக்கு வாயுமா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஊமையினையும் செவிடனையும் உண்டாக்கினது யார்? நான் உன் வாயோடு கூட இருப்பேன் சொல்கிறார். பேச என்று சொல்லுகிறார். அவன் பேசுகிறவனாக இருக்கிறான். இதுதான் தேவனுடைய அற்புதமான ஒரு காரியம். சிருஷ்டிப்பிலே அதுதான் நடைபெறுகிறது. தேவன் மனிதனை இங்கே தேவன் எல்லாவற்றையும் அப்படிதான் உருவாக்குகிறவராக இருக்கிறார். தேவன் தான் இனிஷியேட் பண்ணுகிறார், ஆரம்பிக்கிறவர் அவர்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை ஆரம்பித்து விட்டார். ஆனால் அநேக நேரத்தில் நாம் போய் அடைவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஈப்திலிருந்து வெளியே வந்தது யாருடைய கிரியினாலே வெளியே வந்தார்கள்? தேவனுடைய கிரியினாலே வெளியே வந்தார். தேவன் அற்புதமாய் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் வெளியே கொண்டு வந்த உடனே எங்கே தோல்வி ஏற்படுகிறது என்று சொன்னால், அடுத்து தேவன் சொல்லுகிறதை அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். அங்கதான் தோல்வி ஏற்படுகிறது.
எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர்களே ஆண்டு சொல்கிறார், கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, போங்கன்னு சொல்கிறார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்ல இல்ல, அங்க இருக்கிறவன் எங்களை விட பலசாலிகள், நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவர்களோ ராட்சதர்களை போல இருக்கிறார்கள், நாங்கள் எப்படி அதை சுதந்திரிக்க முடியும், நாங்கள் செத்து போவோம் என்று சொல்கிறார்கள். இல்லை, நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அங்க போக மறுக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில பயங்கரமான தோல்வி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு நானும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன சொன்னா, அவர் சொல்லுகிறதை நான் செய்து கொண்டே வர வேண்டும். அவர் சொல்லுகிறார், நான் செய்வேனேயானால் அங்கே தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. அவர் சொல்லுகிறார், நான் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வல்லமை விளங்குகிறது. என்னால் இயலாத காரியத்தை அவர் என் வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கொண்டே வருகிறார், செய்து கொண்டே வருகிறார். ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவரை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறேனோ, நான் செய்ய மறுக்கிறேனோ, அன்றைக்கு அவரால் என்ன பண்ண முடியறதில்ல, செயல்பட முடிகிறதில்லை. அதுதான் உண்மையான ஒரு காரியம். அதுதான் மார்க்கு 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனங்கள் அண்டையிலே வந்த பொழுது அவருடைய அவிசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார், வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். அதாவது ஊரெல்லாம் பெரிய அற்புதங்களை செய்த தேவன் தன்னுடைய சொந்த ஊருக்கு வரும் பொழுது என்ன நடக்குது? மார்க் 6வது அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிப்பு எவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு காரியம், அதே போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவன் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். என் வாழ்க்கையிலே மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும். அநேகருடைய வாழ்க்கையில என்னன்னா, இவர்கள் கீழ்ப்படுகிறது இல்லை, ஆனால் என்ன குற்றம் சொல்றாங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொன்னா, தேவன் என் வாழ்க்கையில் ஒண்ணுமே செய்யல. அவர் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். நான் அவரோடு கூட சேர்ந்து என்ன பண்ணணும், செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப தேவன் செயல்படுகிறார், அவர் எப்பொழுதுமே செயல்படுகிற தேவன். மனிதன் அவரோடு கூட என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு கூட அவரோடு கூட நடக்க வேண்டியவனாக இருக்கிறான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், நடந்தான். He walked with God ன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடு கூட நடக்கிறான், இசைந்து நடக்கிறவனா இருக்கிறான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்கிறவனாய், அது ஆவியின்படி நடந்து கொள்ளும் சொல்லி ரோமர்ல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியா நம்மை வழி நடத்துகிறபடி நான் நடக்க வேண்டும். அவர் சொல்லுகிறதை நான் மறுக்கிற நாளிலே என்னாலே அவர் என் வாழ்க்கையிலே செயல்பட முடியாமல் போகுது. மார்க் 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார், அநேக இடங்களிலே செய்து கொண்டே வருகிறார். சரியா? ஆனா இந்த இடத்திலே வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே வரும் பொழுது 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவளுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அப்ப அங்கே அவர் செயல்பட முடியாமல் போனது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில செயல்படாமல் இருக்கிறதுக்கு யார் தான் காரணமா இருக்க முடியும்? நம்முடைய அவிசுவாசம், என்னுடைய கீழ்ப்படியாமல். அவிசுவாசம் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்பது. தேவன் செயல்பட முடியும். அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரியா? தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒரு காரியம். ஆண்டவர் தான் அதை ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். காயினை ஆபேலை ஆண்டவர் நேசித்தது போலவே காயினை நேசிக்கிறார். ஆபேலை ஏற்றுக்கொண்டது போலவே காயினை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஆண்டவர் அவனிடத்தில் என்ன வந்து சொல்கிறான்னு சொன்னால், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீயும் ஆபேலை போல செய், நானும் உன்னை என்ன பண்ணுவேன், ஏற்றுக்கொள்வேன் சொல்கிறான். ஆனா அவன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் காயின் மேலே கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அவனுடைய முகம் என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. இப்ப முதல்ல இறங்கி வர்றது யார் தான்? தேவன் இறங்கி வருகிறார். ஆனா காயின் கீழ்ப்படியாதனாலே
முழுமையாய் காயின் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலக வேண்டியதாகி போச்சு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அநேக நேரத்தில் அநேக விதங்களிலே ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது மட்டுமல்லங்க, நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்விலும் தேவன் நம்மோடு கூட என்ன பண்ணிட்டே வராரு, பேசிட்டே வராரு. நீ இந்த காரியத்தில் நீ இப்படி நடந்து கொள், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் செய்வேனே ஆனால், அவர் கீழ்ப்படிவேனே ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக முடியும். நான் கீழ்ப்படிய மறுக்கும் பொழுது அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் போகவே முடியாது, அடுத்து அவராலே செய்ய முடியாது. அப்ப அதற்கு நான் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். முக்கியமான ஒரு காரியம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துக்கு வரலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் உலகமே அவரை வேதனைப்படுத்துச்சு. சரியா? மனுஷனை படைத்ததுக்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறார். 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில், தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆனா ஒரு மனுஷனுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்த. 8ஆம் வசனத்தில், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால ஆண்டவர் அவனிடத்தில் சில காரியங்களை பேசுகிறார். பாருங்களேன், 13ஆம் வசனத்துக்கு வருவோமானால், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி அப்படி சொல்லி வாசிக்கிறார். அப்ப நோவாவோடு கூட தேவன் என்ன பண்ணுகிறான், பேசுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட உங்களோட கூட பேசினாலே என்ன அர்த்தம், அவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்து. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறோம், அதனால தான் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம், அவள் மேலே அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அவளை என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு மனுஷனிடத்துல மட்டும் ஆண்டவர் பேசுகிறார். 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அவன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காரியத்தை அனுபவித்ததுக்கு காரணம்னு சொன்னான், தேவன் சொன்னதை அவன் செய்தான். இதாங்க தேவன் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில். அவர் சொல்லுகிறதை நான் செய்ய வேண்டும். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் அறிய வேண்டுமா வேண்டாமா? அறிய வேண்டும். அது ஒண்ணுதான் நம்ம எடுக்க வேண்டிய எஃபர்ட். நான் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன சொன்னா, அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, இவங்க என்ன சொல்றாங்க இல்ல, 7 பேர் ஆலோசனை கேட்போமானால் கெட்டுதான் போவுங்க. மனுஷ ஆலோசனை வேணாம் நான் சொல்லல, ஆனா எனக்கு முக்கியமான ஆலோசனை தான் தேவனுடைய வார்த்தை தாங்க. 7 பேர் 7 விதமா சொல்லுவாங்க. எக்கனாமிஸ்ட்டை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, 7 எக்கனாமிஸ்ட் இருந்தால் 8 ஒப்பீனியன்ஸ் இருக்குமா, 7 எக்கனாமிஸ்ட் இருந்தாங்கன்னா 8 கருத்துக்கள் இருக்குமா. அதாங்க மனுஷனுடைய நிலைமை. தேவன் என்ன சொல்லுகிறான், உலகம் என்னன்னாலும் சொல்லட்டுங்க, இது நல்ல வழின்னு சொல்லட்டும், கெட்ட வழினாலும் சொல்லட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என் தேவன் எனக்கு தெரியுமா. ஏவாள் கெட்டு போனது காரணம் என்ன? அதே தான், தேவன் சொன்னதை அவள் விட்டுட்டு வழியில் குறுக்க ஒருத்தன் வந்தான், அவன் வந்து பேசினதை சொல்லி. தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட தெளிவாக பேசும் பொழுது நம்முடைய நண்பர்களே வருவார்கள், அது சரியில்லை என்று சொல்லுவாங்க. அதுதான் நடைபெறும். அது நடைபெறுகிற காரியங்களாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆபிரகாமோடு கூட தேவன் தெளிவாக பேசுகிறார். ஆபிரகாம் எந்த ஊரை சேர்ந்தவர்? கல்தேயா ஊர் என்ற, கல்தேயாவில் இருக்கிற ஊர் என்ற இந்த ஊரை சேர்ந்தவர். கல்தேயா பட்டணம் எந்த பகுதி? பாபிலோன். சரியா? கல்தேயா வந்து பாபிலோன். பாபிலோன் என்னன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். அருவருப்புகளாம் தாயானவள் சொல்லி வாசிக்கிறோம். எல்லா பாவம் அங்கேயும் தான் ஆரம்பமாயிற்று. ஆதியாகமம் 11வது அதிகாரம் பாபேல் கோபுரத்தை பார்க்கிறோம். தேவன் அங்கேதான் பாஷைகளை தாறுமாறாக்குகிறார். ஆதியாகமத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே 17வது அதிகாரத்துக்கு வரலாம். அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். 17வது அதிகாரம், மன்னிக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம், மன்னிச்சுக்கோங்க, வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன், ஒருவேளை இது வந்து அந்த பழைய பாபிலோன் இடத்தை பற்றி சொல்லலை, ஆனால் அந்த சிஸ்டம், ஓகே, அந்த பாபிலோனை பற்றி சொல்லும் பொழுது வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. 18வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பாபிலோன் விழுந்தது விழுந்தது விழுந்ததுன்னு சொல்லி வாசிப்போம். பாபிலோனுடைய அழிவு.
ஸோ பாபிலோனின் பகுதியிலிருந்து ஒரு மனுஷனிடத்திலே ஆண்டு என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, சரியா? இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். தேவன் யாரோடு கூட பேசுகிறார்? என்னோடய உங்களோடய பேசிட்டே இருக்கிறார். மேன்மையான காரியமா இல்லையா? நம்ம இங்கேயே ஒன்றும் பிறந்தெல்லாம் வளரல, சரியா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கிருபையாக அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்மை கொண்டு வருகிறார். நம்மோடு கூட தெளிவாக பேசுகிறார், தனியாய் பேசுகிறார். இந்த இடத்துல 100 பேர் உட்கார்ந்துருந்தாலும் என்னோடு கூட தனியாக பேசுகிறார், உங்களோடு கூட தனியாக பேசுகிறார். அதான் நம்முடைய தேவனுடைய மகத்துவம். ஏன் பேசுகிறான்னு சொன்னால், என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ நான் பேசும் பொழுது நான் என்ன பண்ணணும்னா, அவருக்கு நான் என்ன பண்ணணும்? செவி கொடுக்க வேண்டும். பாபிலோனின் பகுதியிலே ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டு பேசுகிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மூலமாய் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க போறேன். எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிற ஆபிரகாம், ரெடியான்னு சொல்லி கேட்கிறான். ஆபிரகாம் அந்த இடத்துல கீழ்ப்படுகிறான். இன்றைக்கும் தேவன் தன் திட்டங்களை அழகாய் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். சரியா? ஆரம்பிக்கிறவர் தேவன், ஆனால் அதற்கு கீழ்ப்படுகிறது யார் தான்? கவனிச்சு வரீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், லேசான காரியம் இல்லை. அதாவது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நம்ம சொல்றோம், தேவன் என் வாழ்க்கையில் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லி. செய்யாத காரணம் என்ன சொன்னா, அவர் செய்யாமல் இல்லை, நான் செய்யாமல் இருக்கிறேன். அவர் ஒன்று சொல்லும் பொழுது நான் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததை அவர் சொல்லுகிறார், அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததை அவர் சொல்லுகிறார், அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அப்படியே தேவன் தன் திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டே வருகிறார். எங்கே நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனோ அங்கே நான் தடைக்கல்லாய் மாறி வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் இஸ்ரவேலிலே வனாந்தரத்திலே சுற்றினார்கள். காரணம் என்ன? கீழ்ப்படிய மறுத்ததினாலே. அப்ப அவர்களுக்கு அது கிடைப்பதற்கு 40 வருஷம் தாமதமாய் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அனுதின கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். நல் விருப்பங்களை உண்டாக்குகிறவர் யார்தான்? தேவன் தான். அதை பற்றி 2 நாளாகவும் 6வது அதிகாரத்தில் வாசிப்போமானால், தாவீதை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன சொன்னா, 2 நாளாகவும் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, 2 நாளாகவும் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது நல்ல காரியம். அவன் மனசுல என்ன ஆசை இருந்துச்சு? தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசை. ஆனா அந்த விருப்பமும் யார் கொடுக்கிற விருப்பம் தான்? தேவன் கொடுக்கிற விருப்பம். சில நல்ல ஆசைகளை தேவன் கொடுக்கும். தயவுசெய்து அதை அப்படியே புறந்தள்ளிடாதீங்க. இல்லை, தேவனுடைய விருப்பமா இருக்கலாம். சில நேரத்தில் அதை கொண்டு போய் ஆண்டவருடைய பாத்திரம் வைக்கணும். ஆண்டவரே, இப்படி என் மனசில் வந்துட்டே இருக்குது, நான் என்ன செய்ய? ஏன் இந்த ஆசை என் மனதில் வந்து கொண்டு இருக்குது? நான் அதை எப்படி செயல்படுத்தன்னு சொல்லி நான் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது அடுத்த ஸ்டெப்புக்குள்ள தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்களேன். ரோமர், ஒருவேளை இது பாவத்தை பற்றி சொல்லப்படுகிறது, ஆனால் விருப்பம் ஒன்று இருக்கிறது அந்த இடத்துல. விருப்பத்தை பற்றி பவுல் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற வாழுகிற மனிதன், அவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, ஒரு நல் விருப்பம் அவன் மனதிலே இருக்கிறது. என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நான் சுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், என் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வளர வேண்டும் என்ற ஆசையை தேவன் கொண்டு வருகிறார். அந்த ஆசையை கொடுப்பது யார்தான்? தேவன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு நல் விருப்பங்களை நம்முடைய மனதிலே போடவே மாட்டான். அவன் அசுத்தமானதை போடுவான், கேடான காரியங்களை நம்முடைய மனதிலே போடுவான், பொறாமைகளை போடுகிறான், கோபங்களை விதைக்கிறான். ஆனால் நல் விருப்பங்கள் உருவாகுமானால் அது யாருடைய விருப்பம்? தேவன் என் வாழ்க்கையிலே விதைக்கிற விதையாய் இருக்கிறது. அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அதிலே நான் முன்னேறி போகும் பொழுது
தேவன் அங்கே அற்புதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய வாழ்க்கையிலே நற்விருப்பங்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் பார்க்க போகிற பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். அந்த பகுதியை தான் சுருக்கமாக நாம் பார்த்து முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி தேவன் அப்படியே படிப்படியாக செயல்பட்டு கொண்டே வருகிறார் என்பதை அழகாய் கவனிக்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிற தேவன். இந்த 8வது அதிகாரத்திலே கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாய் இருந்த ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். அவனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவன் எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன். எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன். 27ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 27. எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாய் இருந்த மனுஷன். அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் என்று தான் சொல்லப்படுறது. அவன் எங்கிருந்து எங்கே வருகிறான்? உங்களுக்கு மேப் தெரியும் சொன்னா எத்தியோப்பியா எந்த பகுதியில் இருக்கு? ஆப்பிரிக்காவிலே மேல் பகுதியிலே, எகிப்துக்கு மேலே வருகிறது இல்லையா? மேப்ல வருதா இந்த இடத்துல? சரி, இதுல வரல. கடைசி மேப் எடுத்துட்டீங்கன்னா கீழே வலது பக்கத்தில் கீழ் பகுதியில் எகிப்துன்னு சொல்லியிருக்கு. அதற்கு கீழே வருகிறது எத்தியோப்பியா பகுதி. சரியா? ஆப்பிரிக்காவிலே கொஞ்சம் மேல் பகுதியில் வருகிறது எத்தியோப்பியா. அங்கே இருந்து எருசலேம் எங்கே இருக்கிறது? நல்ல தூரம். அவன் பிரயாணப்பட்டு வருகிறான். சரியா? எதற்காக வந்தான், ஏன் வந்தான், யார் சொல்லி வந்தான் அப்படி சொல்லலாம். ஒருவேளை மெய்யான தெய்வத்தை அவன் தேடுகிற ஒரு மனுஷனாய் இருந்திருக்க வேண்டும். மெய்யான தேவன் யாராயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் யோசிக்கும் பொழுது தேவன் அவனை வழி நடத்துகிறார். எங்கே போ? எருசலேமுக்கு போ, அங்கே தேவனுடைய ஆலயம் இருக்கிறேன் என்று சொல்லி. அவன் இஸ்ரவேலன் அல்ல, எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவன். அவன் புறப்பட்டு வருகிறவனாக இருக்கிறான். ஒரு அருமையான ஒரு விருப்பத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நல் விருப்பத்தை கொடுத்த உடனே அந்த மனுஷன் புறப்பட்டு வருகிறவனாக காணப்படுகிறான். சரியா? மூடனுக்கும் நிறைய ஆசை உண்டாம். மூடனுக்கும் நிறைய ஆசைகள் உண்டு. ஆனால் அவன் ஒரு பொழுது அந்த ஆசைகளை அவன் என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். ஏன்னா அவன் சோம்பேறிகளுக்கு அநேக ஆசைகள் உண்டு. அவன் வேட்டையாடின மிருகத்தை கூட என்ன பண்ண மாட்டானா, சமைச்சு சாப்பிட மாட்டான். ஆனால் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி ஆசை நிறைய இருக்கும். அதுபோல நமக்கு 1000 ஆசைகள் இருக்கலாம். ஆனால் சிலத்தில் தேவன் நல் விருப்பங்களை மனதிலே போடுகிறான். அப்படி போடும் பொழுது நான் என்ன பண்ணணும்னா அதை நான் செய்ய வேண்டும். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அது நமக்கு சொல்லப்படல. இந்த வேதாமத்தில் அவனுக்கு எப்படி அந்த ஆசை வந்தது தெரியாது. எதனாலே அவன் எருசலேமுக்கு புறப்பட்டு வந்தான்? 27ஆம் வசனம் கடைசியில் பாருங்க. பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்ப பணிந்து கொள்ளும்படியா எருசலேமுக்கு வருகிறான். அந்த காரியம் எப்படி நிகழ்ந்ததுன்னு சொன்னா வேதாமத்திலே பதில் இல்லை. நான் நினைக்கிறேன் தேவன் அந்த விருப்பத்தை அவன் வாழ்க்கையிலே கொடுக்கிறவராக இருக்கிறான். அந்த விருப்பத்தை கொடுக்கும் பொழுது அவன் அதை செயல்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அடுத்து என்ன நடந்தது என்று சொல்லி வாசிக்கலாமா? அவன் அங்கே எருசலேமுக்கு வந்த பொழுது எருசலேம் அந்த நாளிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் கள்ளர் குகையாக, தேவாலயம் கள்ளர் குகையாய் மாறி போயிற்று. எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடாய் இருக்க வேண்டிய அந்த இடம் கள்ளர் குகையாக, வியாபார ஸ்தலமாய் மாறி போயிற்று. ஆண்டவரே அதை பார்த்து கோபப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கேதான் அவன் வந்தான். அவன் புறஜாதியானா இருந்தனாலே ஆலயத்துக்குள்ளே அவனால் போயிருக்க முடியாது. அவன் வெளியில இருந்து எல்லாவற்றையும் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு கிடைத்தது என்ன சொன்னா, தேவன் ஒரு ஏசாயா புஸ்தகத்தை அவன் கையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை விலை கொடுத்து அவன் வாங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் அவனை வழி நடத்துகிறார். அவன் வாங்கினது மட்டுமல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை அதை வாசித்துக் கொண்டிருந்தான் சொல்லி 28 வாசிக்கிறோம். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். சரியா? ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறார், இவன் ஒரு காரியம் செய்கிறான். ஆண்டு செய்த காரியம் ஒரு விருப்பம். இவன் செய்தது புறப்பட்ட எருசலேமுக்கு வருகிறான்.
அங்கே ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை வாங்கும்படியாக அவனை வழிநடத்தி இருக்க வேண்டும். அவன் அந்த புஸ்தகத்தை வாங்குகிறான். அவன் வாங்கினவன் மூலையில வைக்காமல் போகும் பொழுதே அதை என்ன பண்ணுகிறான்? வாசிக்க ஆரம்பிக்கிறவனாக காணப்படுகிறான். அடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறான் என்பதை பாருங்க. ஆண்டவர் உடனே தான் 26க்கு வரலாம். பின்பு கர்த்தருடைய தூதனான பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. அங்கே ஒரு மனுஷன் எதை வாசித்து கொண்டிருக்கிறான்? ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு அது விளங்கல. நீ அந்த ரதத்தோட என்ன பண்ணிக்கோ, சேர்ந்துக்கோன்னு சொல்லி யாரை அனுப்புகிறான்? அந்த மனுஷன் பிலிப்புவை ஆண்டவர் அனுப்புகிறார். பாருங்களேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கார்? ஸ்டெப் எடுத்துட்டே இருக்கார், நடைமுறை எடுத்துக்கிட்டே. நான் ஒன்று செய்யாத பட்சத்தில் அவர் எதையுமே செய்ய போறது கிடையாது. சரியா? என்னால செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடியும். ஆனால் தேவன் அந்த விருப்பத்தை எனக்குள்ளே கொண்டு வருகிறார், என்னை செய்ய வைக்கிறார். நானும் அவரோடு கூட சேர்ந்து செயல்படும் பொழுது அவர் அடுத்ததை அவர் அங்கே கொண்டு வருகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா பிலிப்பு அந்த இடத்துல வந்து சேர்கிறார். 29ஆம் வசனம், ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆபத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறதின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். பிலிப்பு வேகமா ஓடி போய் ரதத்தோட ஓடி, ரதம் அன்னைக்கு வந்து பயங்கரமான ஸ்பீட்ல எல்லாம் ஓடி இருக்காது. நிச்சயமா இவனும் அந்த ரதத்தோடு கூட ஓடுகிறான். ஓடிக்கிட்டே கேட்கிறான், நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். அதற்கு 31, அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் உடனே ஒரு மனுஷனை அனுப்புகிறான். அந்த மனுஷன் போய் அவனோட சேர்ந்து கொள்கிறான். அவன் கேள்வி கேட்ட உடனே அவன் சொல்றான், எனக்கு விளங்கலை, யாராவது எனக்கு விளக்குனா தானே விளங்கும் சொல்கிறான். உடனே ஏறி உட்கார்ந்துக்கோன்னு சொல்லி அவன் கெஞ்சுகிறான். வேண்டிக் கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு 31ஆம் வசனத்தில். அவனுடனே அவன் ரதத்தில் ஏறிக்கொண்டான். அது எந்த பகுதியா இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் தற்செயலா நடந்ததா? எதுவுமே தற்செயல் அல்ல. 32ஆம் வசனம், அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. சரியா? இந்த பகுதியை வாசிக்கிறான். 34ஆம் வசனத்துல மறுபடியும் மந்திரி கேள்வி கேட்கிறான். மந்திரி பிலிப்புவை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவனுடைய விருப்பத்தை அங்கே கேட்கிறான். 35ஆம் வசனம், அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். ஒரே வார்த்தையில் முடிஞ்சிச்சு. எவ்வளவு நேரம் பேசுறாங்கன்னு சொல்லி தெரியல. நிச்சயமாக அநேக காரியங்களை பிலிப்பு அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கான். அவன் என்ன பண்ணிட்டே கொண்டிருக்கான், கேட்டுக்கொண்டே இருக்கான். முக்கியமான ஒரு காரியங்க, நமக்கு தேவன் நல்ல வாய்ப்புகளை அநேக காரியங்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறான். வேதாகம் நம்முடைய கையில் உண்டு, நம்முடைய தாய் பாஷையில் உண்டு. அதை ஆராய்ந்து படிக்கிற ஒரு குணம் உண்டான்னு சொன்னா, அநேகருக்கு தினமும் வாசிக்க கூட நேரம் இல்லை. அப்புறம் எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியும்? எப்படி அவருடைய காரியத்தில் நாம் வளர முடியும்? ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை, வேதாராய்ச்சிக்கு வர நேரம் இல்லை. நம்முடைய சபையில் இப்போ நடந்துட்டு இருக்கு வேதாராய்ச்சி கூட்டம். எவ்வளோ நாள் நடக்கும் தெரியல எனக்கு. ஏன் சொன்னால் வெள்ளிக்கிழமை வர ஆட்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே தான் போகிறது. ஒரு நாள் வரும் வேதாராய்ச்சி, வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிடும், ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு வாய்ப்புகள் குறைந்து போகும். நிறைய சபையில் இன்னைக்கு வேதாராய்ச்சி கூட்டம்லாம் கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை மட்டும்தான் நடந்துட்டு. காரணம் என்ன தெரியுமா? போதகர் தான் காரணம் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, மக்கள் வரல. காரணம் மக்களுக்கு நேரம் இல்லை. நான் என்ன எடுத்துக்காட்ட விரும்புகிறேன்னு சொன்னால், தேவன் செயல்படுகிற தேவன். நான் ஒரு ஸ்டெப் எடுக்கும் பொழுது அவர் இன்னொரு ஸ்டெப்பை எடுக்கிறார். நான் அந்த ஸ்டெப்புக்கும் கீழ்ப்படியும் பொழுது அவர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார்.
அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தும் பொழுது அவர் இன்னொரு வாய்ப்பை கொண்டு வருகிறார். மந்திரி பிலிப்பு வந்து கேட்டவுடனே, அதை பற்றி உனக்குப்பா நான் எவ்வளோ படித்தவன் தெரியுமா, எனக்கு விளங்காமலாம் அந்த புஸ்தகம் இருக்கும், நான் மந்திரி தெரியுமா அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு என்ன பண்ணியிருக்காது, தெரிஞ்சிருக்காது. சொல்லுகிறான், யார் சொல்லி கொடுக்கலன்னா எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படி சொல்லி ஏறி உட்காந்துக்கோப்பா. முன்பின் தெரியாத 2 பேர். ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தும் மனிதன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தாத பட்சத்தில் அது சொல்லப்போனால் நாம் அதை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். நான் ஒன்றை தேவன் எனக்கு கொடுக்கும் பொழுது அதை நான் காலின் கீழே போட்டு மிதிப்பேனே, ஆனால் மற்றொன்றை அவர் எப்படி எனக்கு கொடுப்பார்? ஒரு மனுஷன் நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்க, அதை வாங்கி கிழிச்சு போட்டான்னு சொன்னால் இன்னொரு 10 ரூபா நான் கொடுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா இவன் வேஸ்ட் பண்ணிடுவான்னு தெரியும். அப்போ ஒரு மனுஷன் ஒரு நல் விருப்பம் வருகிறது, வந்த உடனே அவன் எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறான். எருசலேம் மோசமான நிலைமையில் தான் இருக்கிறது. அங்கே ஒன்றுமில்லை. ஆண்டரை அறிந்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் உள்ள சூழ்நிலைகள் அங்கே இல்லை. ஆனால் அங்கே ஒரு புத்தகத்தை அவனுக்கு தேவன் காட்டுகிறார். அந்த புத்தகத்தை அவன் விலை கொடுத்து வாங்குகிறான். வாங்கினது மட்டுமல்ல, அவன் வழியிலே வாசித்து கொண்டே போகிறான். தேவன் இதையெல்லாம் எங்கிருந்து பார்க்கிறார், மேலேருந்து பார்த்து கொண்டே தான் இருக்க, வாஞ்சியோடு கூட இருக்கிறான். வாங்கினவன் வாசிக்கிறான், அவனுக்கு விளங்கல, அவனுக்கு யாராவது விளக்கம் சொல்லி ஆக வேண்டும். உடனடியாக ஆண்டவர் பிலிப்பை கேட்கிறான், பிலிப்பு நீ போ. பிலிப்பு சமாரியாவில் பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லு, அதை விட்டுட்டு நீ வனாந்திரத்துக்கு போ. அவனுக்கு அது விளங்கவில்லை, அவனுக்கு போய் அதை விளக்கம் சொல்லு என்று சொல்லுகிறான். உடனடியாக பிலிப்பு வருகிறான். அவன் ரதத்தோடு ஓடி கொண்டு கேள்வி கேட்கும் பொழுது, ஐயா எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே, ஏரிக்க வண்டியில எனக்கு சொல்லுன்னு சொல்லுகிறான். அழகாய் விளக்கி காட்டிக்கொண்டே வருகிறான். அடுத்த ஸ்டெப் பாருங்க, 8வது அதிகாரம் 36வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, பிலிப்பு அல்ல, மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். நல்லா நினச்சிக்கோங்க, என்னை யாருமே உற்சாகப்படுத்தல, என்னை யாருமே பயன்படுத்தல இல்லைங்க, நம்ம தாங்க எடுத்துக்கணும். அதாவது உன்னதங்களுள்ள சகல விதமான ஆசீர்வாதத்தினால தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எனக்கும் தேவனுக்குரியது மட்டும்தான். நான் அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். சபை எனக்கு உதவி செய்கிறது மட்டும்தான். அது நான் கற்றுக்கொள்ளுகிற ஸ்தலம் மட்டும்தான். அதிலே நான் சில உற்சாகங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். யாரும் என் வாழ்க்கையிலே என்னை கீழே தள்ளவே முடியாது. ஏன் சொன்னால் எனக்கும் தேவனுக்கு என்ன உண்டு, சரியான பிணைப்பு இருக்கும் பொழுது அவர் என்னை வழி நடத்தி கொண்டே வருகிறார். மோசமான ஒரு எருசலேம், மோசமான தேவாலய சூழ்நிலை, அந்த இடத்துல இருந்து இந்த மனுஷனுக்கு தேவன் ஒன்றை கொடுக்கிறான், புத்தகத்தை மட்டும் கொடுக்கிறான். அதன் பின்பதாக அவன் அதை படிக்க ஆரம்பிக்கிறான். விளக்குவதற்கு ஒரு நபரை கொடுக்கிறான். அவன் விளக்கின மாத்திரத்திலே யார் தான் கேட்கிறது? அந்த இடத்துல 36ஆம் வசனத்துல மந்திரி தான் பிலிப்பு இடத்துல கேட்கிறான். அப்படியான அவனுக்கு விளங்கிச்சா விளங்கலையா? என்னெல்லாம் விளங்கிச்சு? இயேசு கிறிஸ்து யார் என்று விளங்கிச்சு, அவரை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது விளங்கிற்று, ஏற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதும் விளங்கிற்று. விளங்கின பொழுது பிலிப்பு சொல்லப்ப நான் போறேன், ஞானஸ்நானம் எடுக்கணும்னா எடுத்துக்கோ, அப்புறமா ஏங்காதெல்லாம் பிலிப்பு சொல்லல. அவன் பிலிப்பு பேசிக்கொண்டே வரும் பொழுது தண்ணீர் உள்ள இடம் வந்தது. வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், மந்திரி சொல்லுகிறான், இதோ தண்ணீர் இருக்கிறதே, 36ஆம் வசனம் 4வது வரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். 37ஆம் வசனம், அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இது யார் சொன்ன பதில் மாதிரி இருக்கு? பேதுரு சொல்லுகிறான். என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னாங்க. ஆனா பேதுரு சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த ரதத்திலே போகிற அந்த வழியிலே இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு தன் வாழ்க்கையை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கிறதை இங்கே வாசிக்கிறோம்.
சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா பிலிப்பு என்ன சொல்கிறான்? முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லைன்னு சொல்கிறான். நான் முழு இதயத்தோடு கூட விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவன் மொட்டையா சொல்லலை. சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அவனே தான் சொல்கிறான். அப்படி பிலிப்பு மந்திரம் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். அழகான ஒரு சம்பவம். மாறி மாறி ஆண்டவர் ஒரு காரியம் செய்கிறார், அவன் ஒரு காரியம் செய்கிறான். ஆண்டவர் மறுபடியும் அவனை வழி நடத்துகிறான். அப்படியே இந்த முன்னேற்றத்தை பார்க்கிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது இதுதான். ஒரே நாளில் நீங்க ஜம்ப் பண்ண முடியாது, பயங்கரமான ஒரு தூரத்துக்கெல்லாம் போக முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். அது எங்கே யாரிடத்தில் இருக்குன்னு சபைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சபை நம்மை வழி நடத்தும். அதான் ஸ்கூல்ல சொன்னா அண்ணனே பாடத்தை என்ன பண்ணணும், அண்ணனைக்கு படிக்கணும். அந்த பிள்ளைங்க தான் தேரும். மொத்தமா எக்ஸாம் டைம்ல படிச்சுக்கலாம்னு சொன்னா அதெல்லாம் படிக்க முடியாதுங்க. அதே போல ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். மாசத்துக்கு ஒரு தடவை சர்ச்சைக்கு வர பழக்கம் இருந்தா நீங்க எங்க தேர முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படி தேர முடியும்? தேரவே முடியாது. வேதம் வாசிக்கிறது வாரத்துக்கு ஒரு முறை தான் வேதாந்தத்தை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து திறக்கிற பழக்கம் இருந்தால் எப்படி தேர முடியும்? எப்படி ஆண்டுக்குள்ளே வளர முடியும்? யாருடைய குற்றம் அது? ஆலயத்தின் குற்றமா, சபையின் குற்றமா, தேவனுடைய குற்றமா, நம்முடைய குற்றமா? அப்ப உண்மையான வாஞ்சை இருக்குமானால் தேவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கார், நம்மளை வழி நடத்திட்டே இருக்காருங்க, வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டு தெளிவா சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அடுத்து தேவன் ஒரு காரியம் செய்கிறார், அடுத்து தேவன் ஒரு காரியம் நான் செய்ய வேண்டும், அடுத்து தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் அழகாய் பார்க்கிற ஒரு காரியம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பிலிப்பு அந்த மந்திரி பிலிப்பு என்ன பண்ணல, பார்க்கல. சேவகர்கள்லாம் அனுப்பி போய் தேடிட்டு வாங்கப்பா, அந்த ஆளை எப்படியாவது நம்ம ஊருக்கு கொண்டு போயிடுவோன்னு சொல்லலாம். அதை பற்றி அவன் கவலையே படல. பிலிப்பு அவனுடைய வாழ்க்கையில் முக்கியம் அல்ல. ஆனால் தேவன் அவனை வழி நடத்தினது அவனுக்கு யாரை சுமந்து கொண்டு போகிறான் இப்பொழுது? வெறும் புஸ்தகத்தை அல்ல, அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட கர்த்தரை அறிந்தவனாக அந்த எத்தியோப்பிய தேசத்துக்கு அவன் திரும்பி போகிறான். இதுதான் உண்மையான ஒரு காரியம். இதே அப்போஸ்தலருடைய 10வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இத்தாலியா நாட்டிலே இருக்கிற ஒரு மனுஷன், இந்த பட்டாளத்தில் அவன் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறான். கொர்னேலி என்ற ஒரு மனுஷன். அதுக்குள்ளே நம்ம ஆழமாய் போகிறது இல்லை, ஆனால் அது மட்டும் எடுத்து காமிச்சிட்டு முடிச்சிடறேன் நான். இங்கே வாசிக்கும் போது அவனுக்குள்ளே ஒரு ஆசை, தேவ பக்தி இருந்தது, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கம் இருந்தது. 2வது வசனம் கடைசியில் பாருங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு உந்துதல். அவன் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல, உண்மையான தெய்வத்தை அறிந்தவனும் அல்ல. ஆனால் உண்மையான தெய்வம் இருக்கிறார் என்பது தெரிகிறது. உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. அதனாலே அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உடனே இறங்கி வருகிறார். அதாவது அந்த ஆசையை கொடுத்தவரும் அவர் தான். அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது தேவன் அங்கே பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க 3வது வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக ஒரு சன்னதியில் வந்தெட்டியது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்திற்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்றும் மறுபேரும் கொண்ட சீமோனை அழைப்பி நீ செய்ய வேண்டியது அவன் சொல்லுவான்னு சொல்கிறான். சரி, அந்த அடுத்த வசனம் கடைசியில் அவன் என்ன சொல்லுவான்? அதே மாதிரி அனுப்பினானா அனுப்பலையா? தன் ஆட்களை அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறான். பேதுரு வரமாட்டான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? ஆண்டருக்கு தெரியும். ஆனால் அவனே ஆயத்தப்படுத்துகிறான். ஒரு தரிசனத்தை கொடுத்து, நான் பரிசுத்தமாக்கினவர்களை அசுத்தம் என்று என்னாதப்பா, உன்னை கூப்பிட வருவாங்க, ஒழுங்கா நீ அவங்களோட என்ன பண்ணு போ என்று சொல்லுங்க. பாருங்களேன் எவ்வளவு வேலை ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்களேன். இந்த திரைக்கு பின்புதான் நடக்கிற காரியங்கள். ஒரு மனிதன் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ளும் வழிகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறான்? திறந்து கொடுக்கிறான். சத்தியவான் என் சத்தம் கேட்கிறான் சொல்லி ஆண்டு சொல்கிறான். யாருக்கு உண்மையான விருப்பம் உண்டோ அவனுக்கு அதற்கான வழிகளையும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார்.
கொர்நேலியு மட்டும் இல்லைங்க, அவனுடைய வீட்டார் மட்டும் இல்லைங்க, அவனோடு கூட வாழ்ந்த அநேகர் அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். புறஜாதியார் சபைக்குள்ளே கொண்டு வரப்படுங்க. எவ்வளவு பெரிய காரியம் நடக்குது பாருங்களேன். கொர்நேலியு மட்டும் ரட்சிப்பதற்காக தேவன் அங்கே செயல்படவில்லை. ஆனால் கொர்நேலியு மூலமாக தேவன் அநேகரை ரட்சிப்பதனுடைய திட்டமாக காணப்படுகிறது. சரியா? அநேகத்தில் அந்த வெளிச்சம் வருகிறது, ஆனால் அந்த வெளிச்சத்தை நாம் பயன்படுத்தாமல் போய்விடுகிறோம். ஆசை வருகிறது, ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் சில ஆசைகளை, அதற்கு நான் கீழ்ப்படியாமல் போகிறதுனாலே அது இல்லாமல் போகிறது. திரும்பி தேடினா கிடைக்குமானா சிலத்தில் கிடைக்கிறது இல்லை. மத்திய 12வது அதிகாரம், மத்திய 12வது அதிகாரத்தில் பலமுறை உங்களுக்கு நான் இந்த வசனத்தை எடுத்து காண்பித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தை பார்த்த மக்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. அங்கே 22ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களானால், பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒரு மனுஷன். அப்போ அவனுக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு, அவன் குருடாகவும் இருந்தான், ஊமையாகவும் இருந்தான். அவனை ஏசாமிட்ட கொண்டு வராங்க. 22ஆம் வசனத்தில் 12:22, குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஆண்டு சோமாக்குறார். உடனே சுத்தி இருந்த மக்களுக்கு ஒரு அப்படி பளிச்சென்ற ஒரு வெளிச்சம் கிடைக்குது. என்ன வெளிச்சம் பாருங்களேன். 23, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பாருங்களேன், தாவீதின் குமாரன் என்ன அர்த்தம் அவங்களுக்கு? மேசியா. சரியா? இதுதான் அந்த 2 குருடர்கள் தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும் அப்படி சொல்றாங்க. தாவீதின் குமாரன் சொன்னா இவர்தான் வர வேண்டிய மேசியா. ஆண்டவர் யோவான்ல சொல்லும் பொழுது, நானே அவர் என்று நீங்கள் அறியாத பட்சத்திலே நீங்கள் பாவத்திலே சாவீர்கள் சொன்னார். நானே அவர் சொன்னா நான் தான் சொல்லப்பட்டவர், நான் தான் வருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் நான் என்பதை நீ விசுவாசியாவிட்டால் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கிறது. அப்ப இவர் வெறும் தச்சனின் குமாரன் அல்ல, மரியாளின் குமாரன் அல்ல, இவர் யார்? தாவீதின் குமாரன் தானோ என்றார்கள். 24ஆம் வசனம், பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். போட்டாங்க, மண்ணள்ளி போட்டாங்க. யார் மண்ணள்ளி போட்டது? பரிசேயர்கள். அவங்க யாரு? மத தலைவர்கள். அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள், பக்திமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். உங்க வெளிச்சத்தில் மண்ணள்ளி போட்டுட்டாங்க. அதோடு அந்த காரியத்தை விட்டுட்டு அந்த ஜனம் போயிடுச்சு. பாருங்களேன், சிலத்தில் தேவன் எனக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார், என் அருகில் இருக்கிற ஒருவன் என்ன பண்ணுகிறான்? அதை அணைக்க பார்க்கிறான். நாங்களும் ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்னால் அதை மிஸ் பண்ணிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நண்பனாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஏன் இந்த சபையில் இருக்கிற இன்னொரு விசுவாசியாக கூடாது இருக்கலாம். உங்கள் வெளிச்சத்தில் மண்ணள்ளி போடும். தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார், ஆனால் அதை செய்ய விடாதபடிக்கு அதை தடுத்து போட பிசாசு இன்னொருவனை அங்கே வைத்திருப்பான். அப்ப மிஸ் பண்றது யாருன்னா ஆண்டவர் அல்ல, இந்த ஜனங்கள். அது பயங்கரமான ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறது. யோவான் 6வது அதிகாரம், அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். யோவான் 6வது அதிகாரத்தில் அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். யார் இந்த உபதேசத்தை கேட்க முடியும் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். 60ஆம் வசனத்தை பாருங்க. 6வது அதிகாரம் 60ஆம் வசனம், அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அதனால் அநேகர் அவரை விட்டு இடரல் அடைந்தார்னு சொல்லி வேதாந்தத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார். 67வது வசனம், அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். 68வது வசனம், சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். பாருங்களேன்,
இது பேதுருக்கு கிடைத்த வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை அவன் கெட்டு போக என்ன பண்ணல, விடலைங்க. மெஜாரிட்டி என்ன பண்ணிருச்சு, விலகி போயிருச்சு. மெஜாரிட்டி விலகி போறப்பையும் இவன் சொல்லுகிறான், நாங்க போக என்ன பண்ணல, ஆயத்தமா இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நித்திய ஜீவ வஸ்திரம், நீர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுல இருந்து விலகிற மாதிரி இல்லை. இந்த ஸ்டபர்னஸ் நம்மகிட்ட இருக்கணும். என்னை தேவன் ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வழி நடத்துவாரானா, எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, அந்த வெளிச்சத்திலே நான் முன்னேறி போகக்கூடிய ஒரு தன்மை எனக்கு வேண்டும். எபிரேயர் 6வது அதிகாரத்துக்கு வரலாமா? எபிரேயர் 6வது அதிகாரம் இங்கே ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விதமான மக்கள். 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மன்னிக்கும் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனம், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். அப்படி சொல்லி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணல, அதுக்குள்ளே வராமல் போயிட்டாங்க. அதுக்கு உதாரணம் தான் 7ஆம் வசனம் சொல்லுகிறான். எப்படி எனில், 7ஆம் வசனத்தை பாருங்க. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமோ தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அதாவது நல்ல மழை பெஞ்சிட்டே இருக்குது, நிலம் என்ன பண்ணும், நல்ல முளையை கொடுத்து பயிர்கள் வளர வேண்டும். அப்படி வளருமானால் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். நிச்சயம் அதில் என்ன கனிகள் வரும். 8ஆம் வசனம், முட்செடிகளையும், அதாவது மழை பெஞ்சும் முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை கொடுத்தும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இழந்து போகிறவர்கள் நாம் தான். அதான் வேதம் சொல்கிற ஒரு காரியம். ஐஸ்வர்யமான வாலிபன், மார்க் 10வது அதிகாரத்தில் வருது, எல்லாத்தையும் வாசிக்க போறதில்ல. ஐஸ்வர்யமான வாலிபன் ஆண்டிடத்தில் வருகிறான். வந்து என்ன கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன, நல்ல ஆசை. சரியான நபரிடத்திலே வருகிறான், சரியான கேள்வி கேட்கிறான், சரியான பதில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவன் பின்பற்ற முடியவில்லை. ஏன்னா அவனை ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தது அவன் வைத்திருந்த ஐஸ்வர்யம். அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? இன்னைக்கு இந்த வாலிபர் கூட்டத்தை கூட நான் யோசிக்கும் போது சிலர்லாம் வரல. நான் வராதவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. நல்ல வாய்ப்பு, தேவன் கொடுக்குற வாய்ப்பு, அவ்வளோதான். ஆண்டவர் ஏதோ பேச விரும்பி இருக்கலாம் உங்களோடு கூட, ஆனால் நீங்கள் வரல. ஏதோ ஒரு காரணம், என்ன காரணம் எனக்கு தெரியாது. மிஸ் பண்ணது யார் வரலையோ அவங்க தான் மிஸ் பண்ணாங்க. அப்போ அந்த ஸ்டெப் க்ரோத் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது திருப்பி கிடைக்குமா? கிடைக்காதுங்க. அப்போ எல்லாத்தையும் நான் பயன்படுத்த வேண்டும். சரியா? எல்லாத்தையும் நான் பயன்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு சுயநலம் என் வாழ்க்கையில் இருக்கும். நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எதையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, எப்பயும் நான் வளர வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு வேண்டும். ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட உடனே அப்படின்னு ஒரு எண்ணம் வருங்க. அது மனுஷிகம். அல்லது எனக்கு அந்த வேலை இருக்கே, எனக்கு இந்த இது இருக்கே அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் அதை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. புருஷனுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம். தேவன் எவ்வளோ நல்ல சூழ்நிலைகளை கொடுத்திருக்கிறார், அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா அப்படியே நம்ம வாய்ப்பு இழந்து போவோம். யூதாஸ் காரியத்தை யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அந்த மனுஷனை பற்றி ஒரு வார்த்தை பயன்படுத்திக்க, அதை மட்டும் எடுத்து வாசித்து பார்க்கலாமா? அப்போஸ்தலர்கள் 1:17 பாருங்களேன். அதை நான் காலையில் படித்து கொண்டிருந்தப்போ அந்த வார்த்தையை கவனிக்க முடிந்தது. 1:17 அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 17ஆம் வசனம், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். பேதுருவுக்கு எந்த
ஒரு நிலை கொடுக்கப்பட்டதோ, எந்த பங்கு கொடுக்கப்பட்டோ அதே பங்கு யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதாஸ்காரியத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதாங்க சொல்லுகிறான், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டான். தன் ஜீவனியை இழந்தான், தன் வாய்ப்பையை இழந்தான், நித்திய ஜீவனியை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். அவனுக்கு கொடுக்கப்படாததுனால இல்லை. இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கொடுக்கப்படுது. சேர்த்து நம்ம நினச்சிக்கிறோம் சிலருக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு ஆண்டவரே, சிலருக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. இல்லைங்க, அப்படி பட்சபாதம் உள்ள தேவன் நம்முடைய தேவன் அல்ல. எல்லாருக்கும் ஒன்று போல கொடுக்குறா. ஆனால் அநேகத்திலே நாம் அநேகர் அதை மிஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறோம், மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தான் வளர வேண்டிய அளவு என்னால் வளர முடியவில்லை. நான் வளர வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது யாரோ அதிலே மண்ணளி போடுகிறாள், அதிலே நான் ஒதுங்கி போகிறேன், அதை நான் நம்பி விடுகிறேன். இது தேவன் கொடுக்கிற வாய்ப்பு என்பதை நான் யோசிக்கிறதில்லை, அதனால மிஸ் பண்ணுகிறேன். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதை மிஸ் பண்ணக்கூடாது என்ற ஆசை நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளில் தாழ்த்தும். ஒரு நிமிஷம் கண்களையும் மூடி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிற காரியம் என்ன என்பது புரிகிறதா? சிலருக்கு நல்ல வாய்ப்புகள், சிலருக்கு இல்லை என்பதல்ல. யார் விரும்புகிறானோ அவனுக்கு தேவன் அதிகமான கிருபைகளை கொடுக்கிறார். நல் விருப்பங்களை கொடுக்கிறவர் அவர்தான். நல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவரும் அவர்தான். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான். நான் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறவர் அவர்தான். என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர் அவர்தான், நான் அல்ல. அப்படி அவர் விரும்புகிறபடினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அநேக சூழ்நிலைகளின் மூலமாக நம்மை உந்துகிறார், வசனத்தின் மூலமாய் உந்துகிறார். அதை பிசாசுக்கு எடுத்து போட முயற்சி எடுக்கிறார். மனுஷனுடைய வார்த்தையினாலே, தவறான ஆலோசனைகளினாலே, தவறான நண்பர்களாலே நம்முடைய ஆசைகள் மேலே மண்ணள்ளி போட்டு விடுகிறான். தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறாதபடிக்கு அதை தடுத்து போட்டு விடுகிறான். நாம் ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் நாம் இழந்து போவோம். யூதாஸ் காரியத்தை ஆசைப்பட்டது 30 வெள்ளிக்காசு. அதை அவன் அனுபவிக்கவும் இல்லை. ஆனால் அதன் மூலமாக எல்லாவற்றையும் இழந்து போனான். நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறது நான் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையை செல்வோமானால் நம் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், செய்ய விரும்பினாரோ அதை செய்து முடித்து விடுவார். அற்புதமான வழிகளிலே அவர் நடத்துவார். அற்புதமான காரியங்களை நம் மூலமாய் அவரால் செய்து முடிக்க முடியும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்கு அனுஷ்டிக்கிறோம். நீர் எவ்வளவு பெரிய திட்டத்தோடு கூட எங்களை அழைத்திருக்கிறீர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது ராஜா. அதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, ஒரு மனதிலே அது தோன்றினதும் இல்லை. நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின காரியங்கள் ஏராளம், பெரியது. அநேக நேரத்திலே நாங்கள் அதை தவற விட்டு விடுகிறோம். எங்களை மன்னியும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு ஜாக்கிரதையை தாரும். யாருடைய ஆலோசனையினாலேயோ அல்ல எங்களுடைய சொந்த அற்பமான விருப்பங்களினாலேயோ அஜாக்கிரதையினாலேயோ நாங்கள் தவற விட்டு விடுகிறோம் கர்த்தாவே, எங்களை மன்னியும். எங்களுக்கு கொடுக்கிற நல்ல வாய்ப்புகளை, நல்ல விருப்பங்களை சரியாக நாங்கள் பயன்படுத்தி உமக்கு கீழ்ப்படிந்து நீர் செய்ய விரும்புகிறது எங்கள் வாழ்க்கையிலே செய்யத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறவைதான். இந்த நாளிலே நாங்கள் படித்த காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை நீர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறீர். அந்த சித்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிக்கிறவைதான். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உங்களுடைய வார்த்தைகளில் தொடர்ந்து பிரயோஜனமாகட்டும். எல்லாவற்றையும் கருத்தில் எடுக்கிறோம். எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.